உனக்கு என்ன பிடிக்காது? இப்போ என்னோட ஒரு பழகிற ஒரு பொண்ணோ பையனோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க பழகிறதுக்கு பக்கமே, உடனே என்ன பண்ணுவாங்க? தேவை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை பிரவீனை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஐசேக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்படி என்ன பண்ணுவாங்க? நம்ம தெரிஞ்ச வட்டாரங்கள்கிட்ட விசாரிப்பாங்க. இதை நம்ம கிளாஸில் நம்மளோட படித்தவங்களாக இருக்கட்டும், ஸ்கூலில் நம்மளோட படித்தவங்களாக இருக்கட்டும், இவை எங்கே இருந்தவங்க கூட அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு நமக்கு செட் ஆகலை. ஏன்னா அவங்க ஆர்டினரி லைஃப் வாழ ஆசைப்பட்டாங்க, நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி லைஃப் வாழ ஆசைப்பட்டோம். அவ்வளோதான் வித்தியாசம். புரியுதா? நான் அப்போ வந்து நான் இன்வால்வ் ஆகிறதுல இல்லைன்னா அது தெரியும் பண்ணிக்கிறோம். என்னோட கிளாஸ் தெரியும். ஸோ என்ன நடந்துச்சு? இப்போ யாராச்சும் உன்கிட்ட வந்து இப்போ உனக்கு என்ன பிடிக்காது, இவனை பற்றி ஐயோ அவனா அவன் அப்படி இப்படி அப்படி இப்படி இப்படி அப்படின்னு எப்படின்னே தெரியாத சொல்லிடுவாங்க. அதை வந்து கேட்குற பர்சனும் நம்பிடுவாங்க. இப்போ ஏன்? ஏன்னா அவங்களுக்கு என்ன விட ஒன்றை நல்லா தெரியும், கூடவே இருக்கான், ஒன்றை நல்லா தெரியும். அப்போ ஒன்றை நம்புவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி நம்பக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் என்னென்ன சொல்லலை, நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த அப்படி ஒரு விஷயம் கேள்விப்படுறீங்க, இல்லை என்ன இப்போ ஒரு பர்சனை பற்றி இப்போ என்னை பற்றி ஒருத்தவங்க ஒரு விஷயம் கேள்விப்படுறாங்க, டேரெக்டாக என்கிட்டயே வந்து கேட்கலாம், இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு சார். ஆமாம், நீங்கள் தேடி பார்க்க இல்லைன்னு சொல்லல, தேடி பார்த்து கேளுங்க. ஓகே, அது நடந்துச்சா இல்லைன்னு நம்ம சம்மந்தப்பட்ட ஆளுங்க கேளுங்க. ஸோ அது ஓகே, சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட கேட்டால் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பேசுறது நிறுத்த தான் போகிறீங்க, பழகிறது நிறுத்த தான் போகிறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் டீலாக உடைய தான் போகுது, whatever it is, whatever the point of relationship, கேட்டுட்டோம் அப்படின்னா நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும். அந்த அந்த சொன்ன அந்த பர்டிகுலர் பர்சன் அந்த ஆளுக்கு ஓகே, இதனால தான் இவங்க நம்மளை விட்டுட்டு போனாங்க, தெரிஞ்சுக்கலாம், இதனால தான் நம்மளோட இவங்க பேசுவாங்க. அந்த ரீசன் அவங்களுக்கு தெரிய வரும். ரீசனே இல்லாமல் இது வந்துட்டு நல்லா கூட பழகினவங்க கூட இன்னொருத்தவங்க பேச்சை கேட்டு விட்டுட்டு போனதும் எனக்கு நடந்திருக்கு. புரியுதா? ரொம்ப ரொம்ப நல்லா கூட இருக்கிறவங்க கூட, இது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், whatever it is, கூட இருப்பாங்க, பழகுவாங்க, நல்லா ரொம்ப நல்லா தெரிஞ்சுப்பாங்க, யார்ட்டையும் விட்டு கொடுக்காம கூட வந்துருக்காங்க. பட் ஒரு சர்டன் திங்ஸில் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் என்ன கேட்க மாட்டாங்க, டிசைட். அது எப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருது? நல்லாவே இருந்துட்டு கூட அவ்வளோ நல்லா இருந்து நல்லா பழகிட்டு அது இன்னொருத்தவங்க சொல்லும்போது அது எப்படி வந்து டக்குன்னு வந்துட்டு இப்படி தான் அப்படி தான் தோணுது, தப்பாக தோணுது, ஏன் வந்து அவங்க இது பண்ணலை. ஸோ அந்த ஒரு பிரச்சனை வந்து மெஜாரிட்டியாக இப்போவும் இருக்குது. அது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால சொல்கிறேன். எனக்கு அது நிறையவே நடந்துருக்கு. நம்மள்ட்ட அது வந்து திரும்ப கேட்கவே மாட்டாங்க, நீங்கள் உண்மையாலே இப்படி நடந்துச்சா, இல்லை எப்படி உண்மையாலே பண்ணிக்கலாம். நான் ரொம்ப அது உங்களுக்கு நான் மூஞ்சிக்கே பேசிடுவேன். ஓகேவா? இப்போ அப்படி தெரிஞ்சவன் எனக்கு ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்சால் நான் மூஞ்சிக்கே பேசிடுவேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பேன், நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு தெரியும். அப்படி சொல்லிடுவேன்னு தெரியும் போது தெரிஞ்சும் ஏன் என்கிட்ட கேட்கல, இன்னொருத்தவங்க சொல்கிறது தான் வந்து கேட்கணும், நம்பக்கூடாது சொல்லலை. மேபி அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, இப்படியே தான் இருக்கும். இப்போ என்கிட்ட ஒரு பொண்ணு பேசுகிறேன், ஒரு பொண்ணு பேசுகிறேன் எப்பவுமே, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த பொண்ணோட ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு வந்து உனக்கு பிடிக்காத ஒரு ஆள் ஒரு ஃப்ரெண்டு சொல்ல புரிஞ்சிச்சா? கொஞ்சம் சுற்றி வளைச்ச மாதிரி இருக்குது. எனக்கு ஈஸியாக சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேனே, இப்போ நான் வந்து ஒரு கேர்ளை வந்து விரும்புகிறேன். அந்த கேர்ளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குங்க ஆப்வியஸ்லி, அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு லவர் இருக்குங்க ஆப்வியஸ்லி, இருக்கலாம் இருக்குன்னு வச்சுக்கோ. நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு புரியலன்றதால நான் சொல்கிறேன். அப்போ வந்து அந்த லவர் இருக்கா, இப்போ அந்த லவ்வருக்கு வந்து என்ன பிடிக்காது அப்படி வச்சுக்கலாம். லவருக்கு வந்து ஏதோ ஒரு சீனில் என்ன பிடிக்காது. இப்போ வந்து ஏதோ ஒரு சீனில் பிடிக்காதுன்னும் போது இங்கே நல்லவன் கெட்டவன் யாருமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஒரு சாய்ஸ், ஒரு டிசிஷன் நம்ம எடுப்போம். ஓகேவா? அது ஒரு சிலருக்கு நல்லவனாக தெரியலாம், ஒரு சிலருக்கு கெட்டவனாக தெரியலாம். புரியுதா? அது வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. நான் நல்லவனேன்னு சொல்ல முடியாது, நான் கெட்டவன்னு சொல்ல முடியாது. கெட்டவனாக இருக்கிறவன் சில பேருக்கு ரோல் மாடலாக இருக்கான், நல்லவனாக இருக்கிறவன் சில பேருக்கு பிடிக்காமலும் போகுது. நமக்கு அதை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ அந்த பையனுக்கு என்ன பிடிக்கல, இப்போ இந்த பொண்ணு வந்து போய் சொல்லி இப்படியான ஒரு பையன் என் பின்னாடி சொல்லிட்டு இருக்கான்,
இப்படி ஒரு பையன் தேவன் ஒரு பையன் பின்னாடி சுற்றுறாங்க. இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது அந்த பொண்ணு எப்படியுமே அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டு எப்படியுமே அந்த லவர் கிட்ட சொல்ல தானே செய்வான். இப்படி தேவன் ஒரு பையன் என் ஃப்ரெண்டு பின்னாடி சுற்றுறான் அப்படின்னு. அவன் ஐயோ அவனை வந்து சரி வர மாட்டான். அவன் எத்தனை பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுறான் தெரியும். இப்படி எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ். நீங்க என்ன பார்க்காதீங்க, இது எனக்கு நடக்கல. நீங்க பார்த்தோன்னே நான் பதிவு பண்ணுங்க. சத்தியமா எனக்கு நடக்காத ஒரு விஷயம் நடக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. நமக்கே அது தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன நடந்துச்சு, இப்போ சினாரியோவில் என்ன நடக்கும்னா, இப்போ அந்த பையன் அப்படி சொன்னாங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணும், யார் இப்படி சொன்னாண்டி அவன் சரியில்லையா அப்படின்னு உடனே இங்கே வந்து பேச்சு கம்மியே லாக் ஆகிடும். ஏன் இங்கே விசாரிச்சு பார்த்தா என்ன நடக்கும், அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான். அப்போ இதில் என்ன இதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் இருக்கு, ரிலேட்டிவ்ஸோட ஜட்மெண்ட் இருக்கு, சோஷியல் மீடியா ஜட்மெண்ட் இருக்கு, இன்னொரு ஜட்மெண்ட் இருக்கு. இப்போ கனடாவில் என்ன சிச்சுவேஷன், நம்ம பிஸ்னஸும் கனடாவில் இருக்கு. கனடாவில் என்ன சிச்சுவேஷன் நமக்கு தெரியும். இப்போ வெளிநாட்டு போகணும், இது நிறைய பொண்ணுங்களுக்கோ பசங்களுக்கோ இருக்கு. ஒரு பொண்ணு வெளிநாட்டில் இருந்தால், ஒரு பையன் இங்கே இருக்கும், ஒரு பொண்ணு வெளிநாட்டில் இருந்தால் அவன் அந்த பொண்ணை தரமாக அப்படியே கிடைச்சிடும் அப்படின்னு. இல்லை ஒரு பையன் வெளிநாட்டில் இருக்கான்னா ஒரு பொண்ணு சரி இவங்களுக்கு தெரியாது. அங்கே இருக்கிற பிச்சைக்காரன் ஜாக்கெட் போட்டுட்டு தான் இருப்பான் அப்படின்னு. விண்டர்னா அங்கே இருக்க ஒரு பிச்சைக்காரன் கூட ஜாக்கெட் போட்டுட்டு தான் இருப்பான். இப்போ கனடா அந்த சிச்சுவேஷன் நமக்கே தெரியும். அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ செலவழிக்கிறாங்க. யூகேலையும் நமக்கு தெரியும் எவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க. இட்டாலியிலையும் தெரியும். இல்லை ஆல்மோஸ்ட் 30+ கண்ட்ரீஸ்லேயும் நமக்கு தெரியும். யூரோப்லேயும் சரி பிகாஸ் வி ஹேவ் பிஸ்னஸ் தேர் தெரியும். ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து அந்த டாபிக்குள்ளே போகாதீங்கடா, அந்த டாபிக்குள்ளே போகாதீங்க. பர்சனல் இல்லைன்னு சொல்லிட்டு தானே கட் பண்ண கஷ்டம் எனக்கு. 30+ கண்ட்ரீஸ்லேயும் தெரியும் பிகாஸ் வி ஹேவ் பிஸ்னஸ். அண்ட் இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது ஓகே, இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் வி கேன் ட்ராவல் எனி கண்ட்ரி வி வாண்ட். அதுவும் முடியும் நம்மளால். எங்களுக்கு விசா கிடைக்கும், we can travel anything and we have the permits also to travel all over the world because we have the agreements. டிக்கெட் போட்டால் போயிடலாம். நாங்கள் போனோமா ஏன், பிகாஸ் அதில் எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, நோ பாயிண்ட் ஆஃப் கோயிங். ஏன்னா மணி மேக் பண்ண முடியாது. இஃப் இட்ஸ் துபாய் இட்ஸ் ஆப்வியஸ்லி ஃபைன். துபாய் ஹேஸ் நம்மளோட ஒரு அக்ரிமெண்ட்டும் போய்கிட்டு இருக்கு. எஸ்ஆர்எம் ரியல் எஸ்டேட்னு சொல்லி லைக் நம்ம கம்பெனி அக்ரிமெண்ட் கூட போய்கிட்டு இருக்கு. Because Dubai doesn't want to pay tax, we don't want to pay tax to Dubai, and full income எங்களுக்கு தான். Obviously it's the safest country and நிறைய projects boom ஆகிட்டு இருக்கு and mines lot of funds are there, plus lot of architectures are coming into that. So Dubai is something we can add up into the list if we are traveling or going to do some business there. But Canada obviously it's hard. If என்ன இப்போ நம்ம ஆப் லான்ச் பண்ணுற பிளான் இருக்கும், அது யூஎஸில் லான்ச் பண்ணுறோம் சரி. பட் மெஜாரிட்டிஸ் ஆஃப் இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் தாண்டி பார்க்கும்போது இந்தியா ஹேஸ் வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மணி இன்சைட். உதாரணம் சொல்கிறேன், அம்பானி இங்கே ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டாரா? ஸோ அது அங்கே தான் இருக்காரு. வேர்ல்ட்லேயே டாப் 10 வெல்தியஸ்ட் பர்சனில் இருக்காரு. இவ்வளோ பெருசாக யார் நம்மளோட அம்பானி, முகேஷ் அம்பானி. அவங்க தான் முகேஷ் அம்பானி, அவங்க அப்பா திருவாய் அம்பானி, அனில் அம்பானி தம்பி, நீதா அம்பானி கொண்டாடி, அனந்த் இப்போ ஈவன் இப்போ ரீசெண்டாக அனந்தோட ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷன் எப்படி போச்சு, அனந்த் ராதிகாவோட ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி வந்து இஃப் அம்பானி ஹேவ் ஓகே, அம்பானி கிட்ட இருக்கணும். அம்பானி have properties, யூகேல ப்ராப்பர்ட்டி இருக்குது, லைக் துபாயில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ப்ளஸ் லைக் lot of luxury cars and flights, everything is there. But still I am asking, அம்பானி எங்கே பிஸ்னஸ் பண்ணுறாரு? In India. India have vast amount of opportunities and money. Second largest population is there in India. Youngsters அதிகம் இருக்காங்க. We can, there are opportunities there. Money make பண்ணுற இடத்துல தான் we have to go. இந்த வெளிநாட்டு போகும், இந்த விண்டரில் கேனடாவில் 7 month விண்டரில் போய் காய சொல்லுங்க. ஃபாரின் கம்பெனிஸ் கூட பிபிஓட ஏஷியன் கண்ட்ரி லைக் if it's possible நிறைய ஐடி கம்பெனிஸ் யூஎஸ் கம்பெனிஸ் தான் இருக்குங்க. அண்ட் இங்கே பாருங்க நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் யூஎஸ் கம்பெனிஸ் தான் இருக்கு. லைக் ஈவன் தோ அமேசான் பிரைம் இவ்வளோ வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பில்லியன்ஸ் வந்து கேஷ் ஃப்ளோவில் எடுத்ததுக்கு மெயின் ரீசன் இந்தியா. ஈவன் அமேசான் வந்து ஜாஸ்தியாக யூஸ் பண்ணப்படுற கண்ட்ரியும் இந்தியா. ஸோ இந்தியா
இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலன்னா அந்த பிஸ்னஸ் பார்த்துரும். Majorities of business, even right now, Elon Musk is really wanted to launch Tesla in India. So, India பக்கம் எல்லாருமே சாயிறாங்க. ஈவன் இந்த BlackRock CEO ப்ளஸ் யார் கௌதம் அதானி 2 பேரும் சேர்ந்துட்டு வந்துட்டு ஒரு ஆசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரீசெண்ட் ஆர்டிக்கலில் பார்த்தேன். ஸோ இந்தியா பாயிண்ட். ஸோ இந்தியா, ஆனால் இந்தியாவில் ஒரு மாப்பிள்ளைன்னா கையை வச்சுக்குவாங்க. இதே கேனடாவில் போயிட்டு ஒரு 1 bedroom காண்டோவில் வந்துட்டு $2,500 செலவழிச்சுட்டு ஒரு மார்ட்டேஜையும் பே பண்ணிவிட்டு கேஸ் அமௌண்ட்டையும் பே பண்ணிவிட்டு என்ன சொல்கிறது ஒரு இன்சூரன்ஸ் காசையும் பே பண்ணிவிட்டு 2 பேரும் ஒர்க்குக்கு போயிட்டு லைக் 8 to 8 போயிட்டு 5 வந்து ஒருத்தவங்க காலையில் சமைச்சிட்டு போவாங்க, மற்றவங்க நைட்டுக்கு சமைப்பாங்க, சேர்ந்து போக வெளியில் டைமே இல்லாமல் அதுக்கப்புறமா வார சம்பளத்தை எடுத்து வச்சு எல்லாத்தையும் பிரித்து யூட்டிலிட்டிஸு ரெண்ட்டு மார்ட்டேஜ் ரெண்ட்டு இது மார்ட்டேஜ் ஒரு காருக்கான இஎம்ஐ ப்ளஸ் கேஸ் ப்ரைஸை ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னது இன்சூரன்ஸ் மணியெல்லாம் பே பண்ணிவிட்டு சிம் கார்டு ஃபோனு நெட்ஒர்க்கு இந்த பில்லெல்லாம் முடிச்சுட்டு மீதி வர காசை வச்சு மாதத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு சினிமா போயிட்டு இல்லைனா ஒரு டவுன் டவுன் ட்ராவா போயிட்டு இந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு வர்ற லைஃபுக்கு ஆசைப்பட்டு போகிறாங்கடா. Rack it up, I got a bit of the bank to make me a safe house. Shake it up, she got her hands on her knees and she bringing the cake out. Smoke it up, I got some gas, some packs, I'm up in the greenhouse. Ball it up, I'm with the